இரண்டாவது புனித மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவை ஹத்தீப் அப்துல் மஹ்சின் அல் காசிம் ஹஃபிதஹுல்லாஹ் நிகழ்த்தியிருந்தார். ஹுத்பாவின் தலைப்பு அல்லாஹுக்கு சிரம் பணிவதின் சிறப்பும் மகிப்பையும். அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு, அல்லாஹுடைய அடியார்களே, இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா அவனை எஜமான் என்று ஏற்று நாம் எங்களுடைய அடிமைத்துவத்தை வெளிப்படுத்தி வாழ்வது என்பது அல்லாஹ்வை நேசிப்பதின் உச்சகட்டமாகும். ஒரு மனிதனுடைய பரிபூர்ண தன்மையின் அடையாளமாகும். ஒரு மனிதன் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தொடர்போடு இருக்கிறார், அந்த அளவுக்கு தான் அவர் மனிதராக கருதப்படுவார். அல்லாஹ்வுக்கு சிரம் பணிவதில் ஒரு மனிதன் அடிமை என்ற அந்த அடிமைத்துவத்தை, அவருடைய அடிமைத்துவம் வெளிப்படுகிறது. உண்மையான அடிமைத்துவம் என்பது அது மனிதன் அல்லாஹ்வுக்கு சிரம் பணிவதில் தான் இருக்கிறது. மனிதனுடைய ஒவ்வொரு இந்த சுஜூத் என்பது சிரம் பணிவது என்பது மனிதனுடைய உடம்பில் சகல உறுப்புகளும் அதிலே சம்பந்தப்படுகிறது. அதனால் தான் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் மிக கண்ணியமானதுதான் முகம். அதை பூமியில் வைப்பது என்பது ஒரு பணிவின் உச்சகட்டமாகும். இறைவனுக்கு முன்னால் தான் அடிமை என்று எடுத்து காட்டக்கூடிய மிக சிறந்த ஒரு அம்சமாகும் என்று சொல்கிறார்கள். எனவே குர்ஆனில் அல்லாஹ்வுக்கு சிரம் பணிவது சம்பந்தமாக, சுஜூத் சம்பந்தமாக நிறைய வந்திருக்கிறது. அல்லாஹ் கட்டளை இட்டிருக்கிறான். அதே போன்று யாரும் சுஜூத் செய்யவில்லையோ அவர்களை பழித்திருக்கிறான். சுஜூத் செய்யக்கூடியவர்களை புகழ்ந்திருக்கிறான். நல்லவர்கள், முன்னோர்கள், நபிமார்கள் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். மலக்குமார்கள் கூட அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பிரஸ்தாபிக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெருமை அடிக்க மாட்டார்கள், அவர்கள் அல்லாஹ்வை எப்போதும் தஸ்பீஹ் செய்வார்கள், அவனை சுஜூத் செய்வார்கள். சூரா அல்-அராஃப் 206. அதே போன்று அல்லாஹ் நபிமார்களை அல்லாஹ் புகழ்கிறான். நபிமார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு அனுகூலம் புரிந்திருக்கிறான். அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வம்சத்திலே வந்தவர்கள். அவர்களில் சில பேர்களை நாங்கள் கப்பலிலே சுமத்தி அவர்களை பாதுகாத்தோம். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரை சில பேர் வந்திருக்கிறார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து பரம்பரை வந்திருக்கிறார்கள். நாங்கள் அநேகமானவர்களுக்கு நேர்வழியை கொடுத்து அவர்கள் நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். அவர்களுக்கு முன்னால் குர்ஆன் அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் அப்படியே சுஜூதிலே விழுந்து விடுவார்கள், அழுது விடுவார்கள். சூரா மரியம் 58வது வசனம். மலக்குமார்களும் நபிமார்களும் அல்லாஹ்வை புகழ்கிறார்கள், அல்லாஹ்வை சுஜூது செய்கிறார்கள், சிரம் பணிகிறார்கள் என்பது அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு அனுப்பப்படுவதற்கு முன்னால் அறிவாளிகள், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபியாக அனுப்பப்பட்டதுக்கு பின்னாலும் அவர்களுக்கு முன்னால் குர்ஆன் ஓதப்பட்டால் உடனே அவர்கள் சுஜூதிலே விழுந்து விடுவார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அவர்களுக்கு முன்னால் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் சுஜூதிலே விழுந்து விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் அல்லாஹ்வின் பக்கம் தன்னுடைய தேவையை சுஜூதின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இரவு நேரங்கள் நின்று வணங்குவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் குர்ஆனுடைய 50 வசனங்கள் ஓதும் அளவுக்கு சுஜூதிலே நின்று நேரம் கழிப்பார்கள். புகாரில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சுஜூதை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நெருங்குவார்கள், உதவி தேடினார்கள். நபி அவர்கள் சொல்வார், சுஜூத் ஓதுவார் உதுவையால் உனக்காக சுஜூத் செய்திருக்க, உன்னை நம்பியிருக்கிறேன், உனக்கு நான் சிரம் பண்ணுகிறேன், உன் பக்கமே நான் சாய்கின்ற என்னுடைய முகம், நீ படைத்த, நீ வடிவமைத்த, நீ ஒழுங்குபடுத்திய இந்த முகமும், அதே போன்று இந்த முகத்தில் நீ பார்வை ஏற்படுத்தியிருக்கிறாயே, அப்படியான இந்த முகம் உனக்காக சுஜூத் செய்து விட்டது. படைக்கக்கூடியவர்களிலே அல்லாஹ் மிக அழகானவராக ஆகிவிட்டான். முஸ்லிமில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று சஹாபாக்கள் அவருடைய இபாதத் எப்படி என்றால் அதிகமாக அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்வார்கள். சுஜூதுடைய அடையாளம் அவருடைய முகத்திலே இருக்கும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், சூரா ஃபத்ஹ் 29 வசனத்திலே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தூதராவார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு இருப்பவர்கள் விரோதிகளோடு கடினமானவர்களாகவும் நண்பர்களோடு முஃமின்களோடு மிருதுவானவர்களாக நடந்து கொள்வார்கள். அவர்களை நீங்கள் காண்பீர்கள் தொழக்கூடியவர்களாக, ருக்கு செய்யக்கூடியவர்களாக, சுஜூத் செய்யக்கூடியவர்களாக காண்பீர்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மாத்திரம் எதிர்பார்ப்பார்கள். அவருடைய முகத்திலே சுஜூதுடைய அடையாளம் இருக்கும். சூரா ஃபத்ஹ் 29 வசனம். அல்லாஹ் தஆலா மனிதர்கள், ஜின்கள் 2 சாராரையும் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்யுமாறு குர்ஆனிலே கட்டளையிட்டிருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், சூரா நஜ்ம் 62 வசனத்தில், அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்யுங்கள், அவனை வணங்குங்கள். அதே போன்று யாரெல்லாம் சுஜூத் செய்ய மாட்டார்கள் அவர்கள் அல்லாஹ் குர்ஆனிலே கேவலமாக பேசியிருக்கிறான். ஏன் அவர்கள் ஈமான் கொள்ளாமல் இருக்கிறார்? அவர்களுக்கு முன்னால் குர்ஆன் ஓதப்பட்டால் அவர்கள் சுஜூத் செய்ய மாட்டார்கள். சூரா அல்-இன்ஷிகாக் 20-21 வசனம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய பறவை ஹுத்ஹுத் ஒரு கூட்டம் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்யவில்லை என்று அந்த கூட்டத்தை நிராகரித்தது. குர்ஆன் அல்லாஹ் சூரா அன்-நம்ல் 25 வசனத்தில் அந்த பறவை சொன்னது, இந்த மனிதர்கள் சபா வாசிகள் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்யக்கூடாதா? பூமியிலிருந்து, வானத்திலும் இருந்து பூமியிலிருந்து ஆகாரங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய, ரிஸ்கை தரக்கூடிய அல்லாஹ்வுக்கு இவர்கள் சுஜூத் செய்யக்கூடியதா? இவர்கள் சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறார்களே. இன்னும்
நீங்கள் மறைக்கக்கூடிய பகிரங்கப்படுத்தக்கூடிய விடயங்களை அறிந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு இவர்கள் சுஜூத் செய்யக்கூடாதா என்று ஒரு ஹுதுஹுத் பறவை இன்னும் ஒரு சமூகம் அல்லாஹ்வுக்கு தான் சுஜூத் செய்ய வேண்டும் என்று கவலைப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுக்கு விருப்பமான வணக்கம் தொழுகையிலே ஆக விருப்பமான ஒன்றுதான் சுஜூத். அதனால்தான் ஒரு ரக்காத்தில் 2 தடவைகள் சுஜூத் செய்வதை அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிறான். ஒரு அடியான் 7 உறுப்புகள் மூலமாக சுஜூத் செய்கிறான். 2 கைகள், 2 கால்கள், 2 முழங்கால்கள், அதே போன்று நெற்றி, 7 உறுப்புகளின் மூலமாக ஒரு மனிதன் சுஜூத் செய்கிறான். பள்ளிவாசல்களுக்கு அரபியில் மஸ்ஜித் என்று சொல்வார்கள். மஸ்ஜித் என்றால் சுஜூத் செய்யக்கூடிய இடம். அது சுஜூதை வைத்துத்தான் பள்ளிவாசல்களுக்கு கூட பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்னு கைம் சொல்கிறார்கள், சுஜூத் என்பது தொழுகையுடைய ரகசியமாகும், தொழுகையுடைய மிகப்பெரிய அடிப்படையாகும், தொழுகையுடைய ஒரு ரக்காத்துடைய முடிவாகும். எனவே அதுக்கு முன்னால் சுஜூதுக்கு முன்னால் செய்யப்படக்கூடிய ஒரு கியாம் இவைகள் அனைத்துமே சுஜூதுக்கான முன்னுரையாகும், ஆரம்பமாகும். எனவே சுஜூத் மூலமாக ஒரு மனிதனுடைய அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துகிறான். அதனால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே தன்னுடைய நெருக்கத்துக்கு அடையாளமாக சுஜூதை சொல்கிறான். சூரா அலக் 19 வசனம், நீங்கள் சுஜூத் செய்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போன்று அல்லாஹ் தஆலா துஆவில் சுஜூதிலே அதிகமாக துஆ செய்யுங்கள் என்பதையும் அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் என்னவென்றால் அவர் சுஜூதில் இருக்கும் போது. எனவே அதிகமாக சுஜூதிலே திக்ர் செய்து கொள்ளுங்கள். எனவே சுஜூத் என்பது அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒரு மனிதன் தன்னுடைய அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துவது, பலகீனத்தை வெளிப்படுத்துவது, பணிவுத்தன்மையை வெளிப்படுத்துவதாகும். அதன் மூலமாக அல்லாஹ் ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை உயர்த்துவான், பாவங்களை அழிப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு சஹாபியை பார்த்து, நீங்கள் அதிகமாக சுஜூத் செய்து கொள்ளுங்கள், நீங்கள் சுஜூத் செய்யும் போதெல்லாம் அல்லாஹ் உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான், உங்களுடைய பாவங்களை அழித்து விடுகிறான். முஸ்லிம் ஷரீஃபில் செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சோதனைகள் ஏற்படும் போது, மனக்கவலைகள் ஏற்படும் போது நாங்கள் சுஜூத் செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காஃபிர்கள் பொய்யர்கள் என்று சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலை ஏற்பட்டது, துன்பம் ஏற்பட்டது, துயரம் ஏற்பட்டது. அப்போது அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், நீங்கள் அதிகமாக சுஜூத் செய்யுங்கள், தஸ்பீஹ் செய்யுங்கள். சூரா அல் ஹிஜ்ர் 97 வசனம், நீங்கள் அந்த காஃபிர்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளின் மூலம் உங்களுடைய மனம் புண்படுவதை நாங்கள் அறிகின்றோம். எனவே நீங்கள் சுஜூத் செய்யுங்கள், தஸ்பீஹ் செய்யுங்கள், அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்யக்கூடியவராக நீங்கள் மாறிவிடுங்கள். அதே போன்று சுஜூதிலே சுஜூத் செய்வதன் மூலமாக ஷைத்தான் கவலையில் ஆழ்ந்து விடுகிறான், ஷைத்தான் கேவலப்படுத்தப்படுவான். ஒரு அடியான் சுஜூத் செய்வதன் மூலமாக ஷைத்தானுக்கு கேவலம் ஏற்படுகிறது. ஷைத்தான் சொல்வானாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் சஜிதாவுடைய ஆயத்தை குர்ஆனில் ஓதி சஜ்ஜா செய்யும் போது ஷைத்தான் அவனை விட்டு ஒதுங்கி அழுது விடுகிறான். சொல்வானாம், இந்த மனிதனுக்கு என்ன கேடு நடந்திருக்கிறது, ஒரு தடவை சுஜூத் செய்ய சொன்னா, இவனுக்கு ஒரு அடியானுக்கு சுஜூத் செய்ய சொல்லப்பட்டது, ஆனால் சுஜூத் செய்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டான், அவனுக்கு சொர்க்கம் பிடித்து விட்டது. நான் சுஜூத் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் எண்ணத்தில் வேண்டிக் கொண்டான், நான் அதை மறுத்து விட்டேன், எனவே நான் நரகம் சென்று விட்டேன் என்று ஷைத்தான் ஒவ்வொரு அடியானும் சுஜூத் செய்யும் போது அவன் கவலைப்படுகிறான், கை செய்தப்படுகிறான். அவனுடைய முதுகை அது உடைக்கக்கூடியதாக இருக்கிறது. முஸ்லிமில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கியாமத், அதாவது இந்த உலகம் அழியுகின்ற போது ஒரு சுஜூத் செய்வது உலகத்திற்குரிய வஸ்துக்களை விட சிறந்ததாக ஆகிவிடும். ஒரு சுஜூத் செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைப்பது உலகத்துடைய வஸ்துக்கள் கிடைப்பதை விட சிறந்ததாக மாறிவிடும் என்று நபி அவங்க சொன்னாங்க. கியாமத் நாள் அடையாளங்களை சொல்லும் போது சொன்னாங்க, அதாவது செல்வம் பெருகும், யாரும் எடுக்கக்கூடியவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு எல்லோரும் செல்வந்தர்களாக மாறிவிடுவார்கள். அந்த காலத்தில் ஒரு சுஜூத் உலகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்களை விட மேலானதாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முஸ்லிமில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய அடியார்களே, கியாமத்துடைய மஹ்ஷருடைய மைதானத்திலே மனிதர்களுக்கு அமளி தும்மலி ஏற்படுகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து மனிதர்கள் சொல்வார், அல்லாஹ் இடத்திலே எங்களுக்கு நீங்கள் ஷஃபாஅத் செய்யுங்கள் என்று. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் அல்லாஹ் இடத்தில் சென்று அல்லாஹ் எனக்கு அனுமதி தருவான். அப்போது நான் அல்லாஹ்வை கண்டவுடன் என்னுடைய நெத்தியை நிலத்தில் வைத்து நான் சுஜூதில் இருந்து விடுவேன். நான் நீண்ட நேரம் சுஜூதில் இருப்பேன். அதுக்கு பின்னால் என்னிடத்தில் சொல்லப்படும், உங்களுடைய தலையை உயர்த்தி வேண்டியதை கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். சொல்லுங்கள், உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. யாருக்கு நீங்கள் ஷஃபாஅத் செய்வீர்கள், உங்களுடைய ஷஃபாஅத் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போது என்னுடைய தலையை நான் உயர்த்தி அல்லாஹ்வை புகழ்ந்து என்னுடைய அடியார்களுக்கு நான் ஷஃபாஅத் செய்வேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முத்தஃபக் அலைஹ், புகாரி முஸ்லிம் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் கூட நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு விடயத்தை வேண்டுகின்ற போது சுஜூதில் இருந்து கொண்டுதான் வேண்டுவார்கள். எனவே சுஜூதை அல்லாஹ் விரும்புகிறான். கியாமத்துடைய நாளையில் இந்த சுஜூத் செய்த அடையாளங்களை வைத்துத்தான் இந்த உம்மத்தை அல்லாஹ் தஆலா அடையாளம் காண்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் கண்டு கொள்வாங்க. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய உம்மத்தில் எல்லோரையும் நாளை கியாமத்துடைய நாளை நான் புரிந்து கொள்வேன். ஏனென்றால் என்னுடைய உம்மத்து அந்த சுஜூத் செய்யக்கூடிய இடங்கள் பிரகாசமானவர்களாக, முகம் கை கால்கள் பிரகாசமானவர்களாக ஏற்பாடப்படுவார்கள். காரணம் என்ன? அவர்கள் அதிகமாக சுஜூத் செஞ்ச காரணத்தினாலும் உது செஞ்ச காரணத்தினாலும். அஹ்மதில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே சுஜூத் என்பது மறுமையில் முஃமின்களுடைய முனாஃபிக்குகளுக்கு மத்தியில் முஃமின்கள் யார், முனாஃபிக்குகள் யார் என்று பிரித்தறியக்கூடிய அடையாளமாக இந்த சுஜூத் இருக்கிறது. ஏன் கியாமத் நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா நல்லடியார்களை பார்த்து சுஜூத் செய்யுமாறு சொல்வான். அவர்கள் சுஜூத் செய்வார்கள். முனாஃபிக்குகள் சுஜூத் செய்வதற்கு முயற்சிப்பார்கள். ஆனால் அவர்கள் சுஜூத் செய்ய முடியாமல், அவருடைய முதுகை அல்லாஹ் வளைக்க முடியாமல் ஆக்கிவிடுவான். சூரா அல் கலம் 42 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நாளை கியாமத்துடைய நாளையிலே அவர்கள் சுஜூத் செய்யுமாறு அழைக்கப்படுவார்கள்.
அப்போது அவர்களால் சுஜூத் செய்ய முடியாது. முனாஃபிகீன்கள் சொன்னாங்க, நாளை கியாமத்துடைய நாளில் அல்லாஹு தஆலா அடியார்களுக்கு முன்னால் வருவான். அப்போது ஒவ்வொரு அடியார்கள் ஆணும் பெண்ணும் முஃமினான ஆண்களும் பெண்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் சுஜூத் செய்வார்கள். உலகத்திலே பேருக்கும் புகழுக்காக சுஜூத் செஞ்ச முனாஃபிகீன்கள் சுஜூத் செய்வதற்கு முயற்சிப்பார்கள். அவர்களால் சுஜூத் செய்ய முடியாமல் போய்விடும். அல்லாஹ்வுடைய முதுகை வளைக்க முடியாமல் நேராக ஆக்கிவிடுவான். புகாரி முஸ்லிம் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்ற ஒரு முஃமின் நரகம் சென்றால் கூட, அவர் செய்த பாவத்தின் மூலமாக நரகம் சென்றாலும் கூட அவர் சுஜூத் செய்த இடங்களை நரகம் தீண்ட மாட்டாது. சுஜூத் செய்த இடங்களை நரகம் தீண்ட மாட்டாது சொன்னாங்க. ஆதமுடைய மகன் மனிதனுடைய சுஜூத் செய்த இடங்களை நரகம் தீண்ட மாட்டாது. அல்லாஹ் நரகத்துக்கு சுஜூத் செய்யக்கூடிய இடங்களை சாப்பிடுவதை தீண்டுவதை ஹராமாக ஆக்கிவிட்டான். புகாரி முஸ்லிமில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இந்த ஹதீஸ் என்னுடைய வெளிரங்கம் என்னவென்றால், நரக நெருப்பு சுஜூத் செய்த உறுப்புகளை தீண்ட மாட்டாது. சுஜூத் செய்வதன் மூலமாக மறுமையில் ஒரு மனிதனுடைய அந்தஸ்து உயரும். ரபி அல் அஸ்லம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி அவங்களை பார்த்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நபி அவங்க பணிவிடை செய்யக்கூடிய சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நபி அவங்களை பார்த்து சொன்னாங்க, ஏதாவது கேளுங்க. அந்த சஹாபி சொன்னார், இல்லை யா ரசூலல்லாஹ், நாளை கியாமத்துடைய நாளையில் நான் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க வேண்டும், உங்களுடைய நெருக்கத்தை நான் பெற வேண்டும். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வேற ஏதாவது இருந்தால் கேளுங்கள். இல்லை அந்த சஹாபி சொன்ன, இல்லை எனக்கு இதுதான் வேண்டும், உங்களோடு நான் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியாக இருந்தால் லேசாக அந்த அந்தஸ்தை பெற முடியாது, நீ அதிகமாக சுஜூத் செய்ய வேண்டும் என்று சொன்னார். இமாம் ஷௌகானி ரஹ்மத்துல்லாஹி விளக்கம் சொல்றாங்க, சுஜூத் என்பது நாளை மறுமையில் ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய கர்மங்களில் வணக்க வழிபாடுகளில் மிக உயர்ந்ததாகும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, சுஜூத் என்பது அதிலே எல்லா உலகத்தில் எல்லா படைப்புகளும் செய்யக்கூடிய ஒரு வணக்கம் தான் சுஜூத் என்பது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வானங்களில் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களும் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்கின்றன, காலையிலும் மாலையிலும். சூரா அர்-ரஅத் 15வது வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர் கிஃபாரி சொன்னாங்க, அபூதர் கிஃபாரி, இந்த சூரியன் எங்கு செல்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அபூதர் கிஃபாரி சொன்னாங்க, எனக்கு தெரியாது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூரியன் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழால் சென்று அல்லாஹ்வுக்கு முன்னால் சென்று அது சிரம் பணிந்து விட்டு வருகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சூரியன் கூட அல்லாஹ்வை சுஜூத் செய்கிறது. அல்லாஹ்வுக்கு ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற வேண்டுமாக இருந்தால் சுஜூதால் மாத்திரம்தான் பெற முடியும். அந்த பணிவு, நான் அடிமை என்ற தன்மை சுஜூதின் மூலமாக மாத்திரம்தான் வெளிப்படும். அதான் பணிவு அடிமைத்தனத்தின் உச்சகட்டமாகும். ஓர் அடியானும் சுஜூத் செய்வது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எல்லா படைப்பினங்களும் அல்லாஹ்வை சுஜூத் செய்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் சூரியனுக்கோ சந்திரனுக்கோ சுஜூத் செய்யக்கூடாது, அந்த சூரியனை சந்திரனை படைத்த அல்லாஹ்வுக்கு நீங்கள் சுஜூத் செய்யுங்கள், நீங்கள் அவனை வணங்குவதாக இருந்தார். சூரா ஃபுஸ்ஸிலத் 37வது வசனம். இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, குர்ஆனுடைய ஹதீஸுடைய வார்த்தைகள், இந்த உம்மத்துடைய இஜ்மா ஒட்டுமொத்தமான கருத்து என்னவென்றால், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு வணக்கம் என்ற அடிப்படையிலும் காணிக்கை என்ற அடிப்படையிலும் கண்ணியம் என்ற அடிப்படையிலும் சுஜூத் செய்வது ஹராம். அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் சுஜூத் செய்ய வேண்டும். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சூரா அல்-ஹஜ் 18வது வசனம் சொல்கிறான், நீங்கள் பார்க்கவில்லையா, அல்லாஹ்வுக்கு வானங்களிலும் பூமியில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் அனைத்தும், சூரியன், சந்திரன், நட்சத்திரம், மலைகள், மரங்கள், மிருகங்கள், பறவைகள், மனிதர்களில் அதிகமானவர்கள் அல்லாஹ்வை சுஜூத் செய்கிறார்கள். யாருக்கு அல்லாஹ் தான் நரகத்தை கடமையாக்கி விட்டான், அதே போன்று யாரை அல்லாஹ் உலகத்தில் இழிவுபடுத்தி விட்டான், அவர்களை யாராலும் அல்லாஹ்வை தவிர யாராலும் கண்ணியப்படுத்த முடியாது. அல்லாஹ் நாடியதை செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபெற்று சென்று இரண்டாவது பகுதியிலே ஹத்தீபாவும் மிக சுருக்கமாக அல்லாஹ்வுக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து ஸலாம் சொல்லி, அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹு தஆலா யார் அல்லாஹ்வுக்கு சிரம் பணிவதை விட்டும் தன்னை தவிர்த்துக் கொள்வார்களோ அவர் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு சிரம் பணியக்கூடியவராக அல்லாஹ் அவரை ஆக்கி விடுவான். இப்லீஸ் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படவில்லை, ஆனால் அல்லாஹு தஆலா அவனை கேவலப்படுத்தி விட்டான். அல்லாஹ்வை வணங்கவில்லை, அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்யவில்லை, அதனால் அல்லாஹு தஆலா ஷைத்தானை வணங்க வைத்து அடியார்களை அல்லாஹு தஆலா கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதே போன்று அல்லாஹு தஆலா ஒரு கூட்டத்தை சுஜூத் செய்தவர்களாக அதாவது அந்த ஒரு ஊருக்கு செல்லுமாறு அல்லாஹ் பணித்தான். அவர்கள் சொன்னார்கள், இல்லை ஹெத்தா யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக என்று அவர்கள் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் அவர்களை பணித்தான். ஆனால் அவர்கள் சொல்லவில்லை. அல்லாஹ் அவர்களை தண்டித்தான். சுஜூத் செய்யுமாறு ஏவப்பட்ட ஒரு சமூகம் சுஜூத் செய்யவில்லை, அல்லாஹ் அவர்களை இழிவுபடுத்தினார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நாங்கள் அவர்களை வானத்திலிருந்து தண்டனை இறக்கி அவர்கள் செய்த குற்றத்தின் காரணத்தை அவர்களை நாங்கள் தண்டித்தோம். சூரா அல்-பக்ரா 59வது வசனம்.
யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படவில்லை, அல்லாஹ் அவர்களுக்கு நரகத்தை வாக்களித்திருக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யார் என்னுடைய வணக்கத்தை என்னுடைய அடிமைத்துவத்தை விட்டு யார் பெருமை அடிப்பார்களோ நிச்சயமாக அவர்கள் நரகத்துக்கு கேவலமா செல்வார். சூரா காஃபிர் 60வது வசனம். அல்லாஹ்வுடைய அடியார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து ஸலாம் சொல்லுங்கள் என்று சொல்லி நபி அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லி நீண்ட துஆவை செய்து ஹதீப் அப்துல் முஹ்சின் அல் காசிம் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் புனித மதீனா முனவராவுடைய குத்பாவை விட்டு விடைபெற்று சென்ற அடுத்ததாக நேயர்களுக்கு புனித மக்கா அதாவது மஸ்ஜித் அக்ஸாவுடைய குத்பாவை முடிப்பதற்கு இருக்கின்றோம். அதற்கு முன்னால் ஒரு இடைவேளை.